ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால் கொடுக்க முடியாத ஒரு வைத்தியத்தை எப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலால் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ பெருசு. மனோகர் நம்பியார் அது மாதிரிலாம் பார்த்த இதில் வில்லன் இப்படி கூட அழகாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி நினைக்க வச்ச படம் அது. ஒரு செக்ஷனில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த 15 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மற்றவங்க பனிஷ்மெண்ட் வாங்குறாங்களேன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டரே பார்த்தா கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகாங்க. அந்த மினிஸ்டருக்கே அவருக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கலெக்டர் ஒரு எஸ்பி இவங்க 2 பேர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆள்றாங்க. எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஐஏஎஸ் படித்தா எல்லாமே கலெக்டர் ஆகணும்னு சொல்ல முடியாது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர். மிச்சம் இருக்கிற ஐஏஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வணக்கம் மீனாகுமாரி. வணக்கம் ராமலிங்கம். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பண்ண போறீங்க? இன்னொரு போலீஸ் கதை, அதாவது தனி ஒருவன். தனி ஒருவன் 2015ல ஹீரோவா ஜெயம் ரவி ஆக்ட் பண்ண படம். ஆமா, ஜெயம் ரவி ஹீரோ. ஆனா இதுல இன்னொரு ஹீரோ இருக்காரு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அரவிந்த் சாமி. எஸ், அதை வந்துட்டு நம்ம வில்லன்னு சொல்லவே கூடாது. தெரியும். இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்துட்டு ஜெயம் ரவியோட பிரதர் மோகன் ராஜ் நினைக்கிறேன். மோகன் ராஜ் அவர் பண்ணாரு. எந்த அளவுக்கு தம்பிக்கு அவர் ரோல் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டு அரவிந்த் சாமி கிளாஸ். அவர் வந்துட்டு ஒரு நீங்க வில்லன் வந்துட்டு ஒரு அழகான வில்லன் தமிழ் படத்துல மனோகர் நம்பியார் அது மாதிரிலாம் பார்த்த இதுல ஒரு வில்லன் வந்துட்டு வில்லன் இப்படி கூட அழகா இருப்பாரா அப்படின்ற மாதிரி நினைக்க வச்ச படம் அது. அரவிந்த் சாமி ஒரு ரியலி வந்துட்டு பெரிய ஒரு பாராட்டுகள். அந்த படத்துல அவர் நடிச்ச அந்த ரோலும் சரி, அவர் நடிச்ச விதமும் சரி, உண்மையில கிளாஸா இருக்கும். இது இல்லாம இன்னும் 2 பேர். ஒன்னு அப்கோர்ஸ் நயன்தாரா. இது இல்லாம தம்பி ராமையா அவரோட ரோல் இதுல பண்ணா எக்ஸப்ஷனல். இதுல மொத்தமே 4 பேர் தான் அந்த படத்துல, வேற யாரும் கிடையாது. ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் ரவி, இன்னொன்னு உங்களுக்கு அரவிந்த் சாமி, 3வது நயன்தாரா, 4வது தம்பி ராமையா. இதோட 5வதே கிடையாது. இதுல மொத்தம் 4 கேரக்டர் வச்சு அழகா பின்னி இருப்பாரு. படம் அட்டகாசமா இருக்கும். ஒரு போலீஸ் ட்ரைனிங்ல ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த மாஃபியா மெடிக்கல் மாஃபியா எஸ்பெஷலி அவர் அடக்குறாரு அப்படின்னு சொல்லி கதை வரும். உண்மையிலேயே அருமையான கதை. சோ போலாமா, படத்துக்கு போலாமா? இந்த சீன்ல ராமலிங்கம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், அதுல பின்னாடி போர்டு போட்டிருப்பாங்க, ஜெயம் ரவி போயிட்டு இருப்பாரு. இது பார்த்தோம்னா பின்னாடி ஜெயம் ரவி ட்ரைனிங் பீரியடு ஐபிஎஸ் ட்ரைனிங் சொல்லி படத்தில் காட்டுவாங்க. அது பேக்ரவுண்டில் போர்டு பார்த்தோன்னா அவர் மறுபடியும் பேரக் வரும்போது போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா கீழே பாருங்க, நேஷனல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமின்னு போட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, சென்னைன்னு கீழே போட்டிருக்குது. நேஷனல் போலீஸ் அகாடமிங்கிறது சென்னையில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது வந்துட்டு உங்களுக்கு நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் தான் இருக்குது. அந்த நம்ம சொல்றோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி NPN அதுதான் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு போலீஸ் அகாடமி அப்படின்னு ஓனமாஞ்சேரி. அது வந்துட்டு நேஷனல் போலீஸ் அகாடமி வந்துட்டு ஹைதராபாத் IPS ஆஃபீஸருக்கு. இது வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ஓனமாஞ்சேரி இருக்கிறது. அது வந்துட்டு போலீஸ்க்கு டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் டைரக்டா DSP அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்னர் கொடுக்குற ட்ரைனிங் அந்த இடத்துல அந்த சென்டர் கொடுப்பாங்க. IPSக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NPA ஹைதராபாத். முதல்ல எல்லாம் வந்து ஆவடியில கூட ட்ரெயினிங் கொடுத்தாங்க. ஆவடி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அங்கே இருந்தது. ஈவன் அசோக் நகர்ல கூட இருந்தது. அதெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு அது பெரிய கேம்பஸ் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அங்கே அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் பீரியாடிக்கலாக ட்ரைனிங் இருந்து அங்கே செய்வாங்க. அதனால தான் அவங்க அதை காட்டியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வெளியில் வந்துட்டு நேஷனல் போலீஸ் அகாடமி சென்னைன்னு காட்டியிருந்தா கூட உள்ள NPA காட்டினால தான் ப்ராப்ளம் வருது. உள்ள NPAனாக்கா இண்டிகேட்ஸ் நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத். ஸோ அது NPA வந்துட்டு சென்னையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்காக ஜஸ்ட் அது கண்ணில் பட்டுச்சு. அதுக்காக இந்த சீன்ல ட்ரைனிங் பீரியட் ஜெயம் ரவிக்கு ஸோ ரேஞ்ச் ஃபயரிங் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. இது என்னன்னா, அது IPS ட்ரைனிங்காக ஜெயம் ரவி போயிருக்கிறாரு. போகும்போது அவங்களை வந்துட்டு ப்ராக்டிஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, IPS படிக்கும்போது எல்லா விதமான ப்ராக்டிஸ் இருக்கும். டிரைவிங் இருக்கும், ஸ்விம்மிங் இருக்கும், ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் பார்ட் போலீஸில் இருக்கிறதுனால அது வந்துட்டு கம்பல்சரி மேண்டேட்ரி. ஸோ இது வந்துட்டு ஷூட்டிங் ப்ராக்டிஸ்க்காக ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்க. இந்த டார்கெட் காட்டிக்கிறாங்க இல்லையா, அது நம்பர் போட்டு 7, 8, 9 சொல்லி டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4x4 அப்படின்னு டார்கெட். 4x4 4 அடிக்கு 4 அடி இருக்கும். அது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு 500 அடி 600 அடி இல்லை 500 மீட்டர் அளவு கூட தூரத்தில் இருக்கும். அது வந்துட்டு லாங் ரேஞ்சு, இந்த 7.62 கன்னு அது மாதிரி வச்சு ஃபயர் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் 2x2 இருக்கும், 2 அடிக்கு 2 அடி ஸ்கொயர். அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அது இல்லாமல் இப்போ இதில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு மனுஷனோட படம் மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஃபிகர் 8 அப்படின்வாங்க, ஃபிகர் 8 டார்கெட்டு. இது எதுக்கு அப்படின்னாக்கா
ஒரு பர்டிகுலர் இதுல ஒரு எப்படி சொல்றது எஸ்பிஜி என்எஸ்ஜி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பின்னாடி திரும்பி நிக்க வைப்பாங்க, டர்ன் பண்ணுவாங்க, நெத்தி அப்படின்னுவாங்க, டக்குன்னு நெத்தியில சொல்லணும். அது வந்துட்டு ஏற்கனவே ஒரு மனுஷனோட படம் மாதிரி இருக்கும் டார்கெட். அது மாதிரி பின்னாடி திரும்பி இருக்கும், டார்கெட்டை பார்க்க கூடாது. மறுபடியும் அவங்க 3 2 1 அப்படின்னு சொல்லி திருமணம் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு செஸ்ட் அப்படின்னுவாங்க, ரைட் லெஃப்ட். அது ஒன்று வித்தின் செகண்ட் நீங்க எய்ம் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்காக அது வந்துட்டு மனுஷனோட இது அந்த எனிமியோட டார்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் ஃபிகர் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு யூஸ்வலா இந்த 3 டார்கெட் தான் ஷூட்டிங்காக இது பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. ஸோ இதுல வந்து 7 8 9ன்னு போட்டிருக்கு. ஸோ இத மார்க்கிங் எப்படி பண்ணுவாங்க? டார்கெட் 4x4 டார்கெட் யூஸ்வலா சொல்றேன் நான். இது மார்க் இப்போ எப்படி பார்ப்பாங்க, இதுல வந்துட்டு ஒரு சென்டரா இருக்குது பாத்தீங்களா, இல்ல அவுட்டர்ல இருந்து வரலாம். முதல்ல வெளியில இருக்கிற சர்க்கிளுக்கு பேரு அவுட்டர். இல்லை அதுக்கு மேலே வெளில போச்சுன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு வாஷ் அவுட்னு சொல்லுவாங்க. அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. அவுட்டர் ரிங்கில் பண்ணாக்க அது அவுட்டர் ரிங்கு. அதுக்கடுத்து மேக்பை அப்படின்வாங்க, MAGPI மேக்பை அப்படின்வாங்க, சென்டராக இருக்கிறது மிடில் சர்க்கிள். அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் சர்க்கிள் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ ஒன்று பிளாக் இருக்குது, அதுக்கு பேர் தான் புல்ஸை. அவுட்டர் மேக்பை இன்னர் சர்க்கிள் அண்ட் புல்ஸை. புல் சர்க்கிள் வராது. ஏன்னா புல்லுங்கிறது ஒரு பாயிண்ட், அதை புல் அடிக்கிறது தான் மெயின். ஏன்னா அந்த காலத்தில் ராஜா காலத்துலலாம் அந்த கண்ணு வந்துட்டு காளை மாடு ஓடும்போது கண்ணை பார்த்து அடிக்கிறதா இருக்கலாம், அவன் எய்ம் பண்ணி ஆரோ அடிக்கிறதா இருக்கலாம். அதுலேருந்து அந்த பழக்கம் வந்துருச்சு, அதனால அது புல்லுன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் புல்லுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் மார்க். உங்களுக்கு வந்து ஒரு 10 ரவுண்டு கொடுக்குறாங்கன்னா 10 ரவுண்ட்ல அந்த 10 ரவுண்டு எங்கெங்க போட்டிருக்குதோ அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொடுத்து டோட்டல் ஸ்கோர் பண்ணுவாங்க. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த ஷூட்டிங்லயே 2 விதமான கேட்டகரி இருக்கு. தட் இஸ் குரூப்பிங் ஒன்னு, மார்க்கிங் ஒன்னு. ஓகே. சோ அது என்ன? இப்போ எப்படின்னாக்கா, இப்போ ஒரு டார்கெட் இருக்குது அப்படிங்களா, நம்ம வியூவர்ஸ் சேர்த்து சொல்லுவாங்க, டார்கெட் 4x4 டார்கெட் இருக்குதுனாக்கா எல்லாமே வந்துட்டு ஒரு புல்லில் ஒருத்தர் அடிக்கிறாரு. புல்லுங்கிறது இவ்வளவு பெருசு இருந்தா கூட ஒரு இங்க ஒருத்தர் அடிச்சாரு, இங்க ஒன்று அடிச்சாரு, இங்க ஒன்று அடிச்சாரு, இங்க ஒன்று அடிச்சாரு, அங்க அடிச்சாரு, ஏற்கனவே எல்லாமே இன்னர் சர்க்கிள் வந்துருச்சு. மார்க்னு பார்த்தா அதிகமா மார்க் வந்துருச்சு, மத்தவங்க அதுக்குள்ள அடிக்கல. சோ அது வந்துட்டு ஸ்கோர் அவர் டாப் ஸ்கோர் பண்ணி இருந்தாலும் அந்த 5 குண்டு பட்டது, ஒரு குண்டு இங்கே போட்டிருக்கோம், ஒரு குண்டு இங்கே போட்டிருக்கோம், ஒன்று இங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். இருந்தாலும் ஏற்கனவே இன்னர் சர்க்கிள் வந்தனால அவருக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா இது வேற விதமா பார்க்கும்போது இன்னொருத்தன் என்ன பண்ணிருப்பான்னா, இவ்வளவு பெரிய டார்கெட்ல இந்த புல்லில் அடிச்சிருக்க மாட்டான், இந்த ஓரத்துல வெளியில 4 அடிக்கு 4 இல்லையா, டார்கெட் மேல ஓரத்துல அடிச்சிருப்பான். ஆனா 5 புல்லட், மொத்தமே 5 புல்லட் தான். 5 புல்லட்டையுமே இதுக்குள்ளே 1 2 3 4 5 நெருக்கி ஒண்ணுக்கு வித்தியாசம் இவ்வளவுதான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது யார் வந்துட்டு பெஸ்ட் ஷூட்டர் அப்படி பார்த்தா பெஸ்ட் ஷூட்டர் இவன் தான். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. இது ஏன் இங்க பட்டதுன்னா, மேபி கண்ணோட ஜீரோயின்னு சொல்லுவாங்க. கண்ணை வந்துட்டு டியூன் பண்றது சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். சோ அவன் எய்ம் எடுத்து இங்கதான் எய்ம் எடுத்தான், ஆனா பட்டதெல்லாம் இங்க பட்டு. புரியுதா? அவன் எய்ம் இங்கதான் எடுத்திருப்பான், பட்டதெல்லாம் இங்க பட்டுச்சு, ஆனா எல்லா எய்மே கரெக்டா எடுத்திருக்கான். 5க்கு 5 இங்கதான். இதுல நியரஸ்ட் எதுன்னு சொல்லி பார்க்காம லாங்கஸ்ட், ஒரு புல்லட் இந்த ஓரத்தில் பட்டிருக்குது, ஒரு புல்லட் இங்கே, ஒரு புல்லட் இங்கே, ஒரு புல்லட்னா இதுல இருந்து இது எது 2 புல்லட்டுக்கு நடுவில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதுதான் அந்த குரூப்பிங்கோட சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர்ல 5 புல்லட்டும் உள்ளே பட்டுதுன்னா 2 சென்டிமீட்டர். ஆனா இவனுக்கு பார்த்தோம்னா எல்லாமே புல்லு இன்னர்ல பட்டிருக்கும், 5 புல்லு பார்த்தா. ஆனா எல்லாமே பார்த்தா உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தா ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏதாவது 2 புல்லட்டுக்கு நடுவில் பார்க்கும்போது மேபி பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அடுத்து அந்த கொஸ்டின் வரும், இப்போ வந்துட்டு கன் ஷூட் யார் வந்து இதில் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஷூட்டர் யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்காக 2த்தையுமே தனித்தனி கேட்டகரியாவே வச்சுட்டாங்க. இந்த கேட்டகரி தனி, அந்த கேட்டகரி தனி. ஸோ அதுதான் குரூப்பிங்கோட மையம். குரூப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஷூட்டர் உண்மையிலேயே ப்ராப்பரா அவன் ஷூட் பண்றானா இல்லையான்னு பார்க்கணும்னா அவனோட குரூப்பிங் தான் இம்பார்ட்டன்ட். சோ அந்த கன்சிஸ்டன்சி, அது அந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அடிக்கிறான், ஒரு இடத்துல 10 புல்லட்னா 10 புல்லட்டும் டக்கு 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 நாங்க தான் அடிக்கிறோம். அப்படின்னா 10க்கு 10 ஓரத்துல டார்கெட் ஓரத்துல அடிக்கிறான், நடுவில் புல்லு பக்கமே போகல, இருந்தாலும் 10க்கு 10 ஒரே இடத்துல. இன்னொருத்தான் 1 இங்க அடிக்கிறான், 2 இங்க அடிக்கிறான், நான் அங்க அடிக்கிறான், 4 அடிக்கிறான்னா ஓவராலா பார்க்கும்போது எல்லாம் டார்கெட் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு குரூப்பிங் சொல்றது ரொம்ப ஷூட்டிங் பொறுத்தவரைக்கும் குரூப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் டைம்ல. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கூட முன்னாடி நின்னுட்டு இருக்காரு, ஒருத்தர் மட்டும் ஒரு கம்பை தூக்கிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சோ அது என்ன இம்ப்ளை பண்ணுது? இது ட்ரைனிங் டைம்ல, இது எந்த சீன்னா ட்ரைனிங் டைம்ல ட்ரைனிங்ஸ் இன்க்ளூடிங் ஹீரோ ஜெயம் ரவிலாம் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, பின்னாடி அவங்க குரூப்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ட்ரைனிஸ் குரூப்ல இருக்கிறவங்க பின்னாடி அது கம்பு இல்ல லாட்டியை சொல்லுவாங்க இல்லையா, லாட்டியை எடுத்துட்டு பின்னாடி கையை தூக்குறாரு. இது என்னன்னா ட்ரைனிங்ல வந்துட்டு பனிஷ்மெண்ட் ரொம்ப விதவிதமா இருக்கும், எல்லாமே ரொம்ப ஹார்ஷா இருக்கும். நம்ம ஹெல்த் ஓரியன்டட்ல பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது தான் இருக்கும், ஏன்னா ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா பார்த்தோம்னா இது லாட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இது பார்த்தோம்னா கையில கன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைஃபிள் உப்பர் அப்படின்னுவாங்க. ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணும்போது நம்ம நடந்து போகும்போதோ இல்லை ட்ரைனிங்ல ஒரு குரூப்பா போகும்போது தனியா போயிட்டோம், ஏதோ ஒரு இன்டிசிப்ளின் வேலை செஞ்சோம்னாக்கா உடனே உஸ்தாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்டர், அவர் கூப்பிட்டு வந்து யார் தப்பு பண்ணாலும் அவர் மட்டும் வெளியே கூப்பிட்டு ரைஃபிள் உப்பர் அப்படின்னாங்க. ரைஃபிள் உப்பர்னா கன் மேல வச்சுட்டு போகணும், அப்படின்னா கிரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் அடிக்கணும்னு. அது வந்துட்டு நம்ம நினைக்கிறது ஈஸியா இருக்குது, கையை நீங்க தூக்கிக்கிட்டு
ஓடும்போது யூஸ்வலாக கை வந்துட்டு அந்த ஏரோடைனமிக்காக கொஞ்சம் நம்ம கரெக்டாக பாடிக்காக கையை நம்ம முன்னாடி பின்னாடி கொண்டு வருவோம். அந்த ஆக்சலரேஷன் மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு 2 கை வந்துட்டு உங்களால் அசைக்க முடியாமல் மேலே தூக்கிட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா ஒரு ரவுண்டு ஓடுறவங்களையும் நீங்கள் கீழே அப்படிக்கு விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பனிஷ்மெண்ட். இது இல்லாமல் வந்துட்டு உட்கார வச்சு டர்ட்டி சால்னுவாங்க. உட்கார வச்சு தவளை மாதிரி ஃப்ராக் ஜம்ப் சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்க விளையாடுது ஃப்ராக் ஜம்ப் மாதிரி உட்கார வச்சு ஒரு 10 அடி போனாலே போதும் கீழே விழுந்துருவானுங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட் ரோல்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இது ஐபிஎஸ் ஆகுது, சப் இன்ஸ்பெக்டர் ஆகுது, கான்ஸ்டபிள் ஆகுது, எல்லாமே இதை பண்ணி தான் ஆகணும். ஐபிஎஸ்ங்கிறது எக்ஸாம்ஷன் கிடையாது. அதே மாதிரி இதில் விமன் கான்ஸ்டபிள் மென் அந்த பேச்சும் கிடையாது. எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டும் சரி, ப்ராக்டிஸும் சரி, ட்ரைனிங்கும் சரி, எல்லாமே ஈக்குவல். அதில் வந்துட்டு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஸோ பனிஷ்மெண்ட் வந்துட்டு போலீஸில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இதை விட என்ன கொடுமைன்னா செக்ஷன் சொல்லும் இல்லையா, ஒரு செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷனில் 12 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஒரு செக்ஷனில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த 15 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால மற்றவங்க பனிஷ்மெண்ட் வாங்குறாங்களேன்னு சொல்லி அவன் தப்பு பண்ணாமல், இல்லைன்னா என்ன நினைப்பான், நம்ம பனிஷ்மெண்ட் நான் வாங்கினா வாங்கிட்டு போகிறேன், உங்களுக்கு என்னடா நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னுவான். அது வந்து இன்டிசிப்ளினாக வளர்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ ஒருத்தன் அந்த செக்ஷனில் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்குவாடில் ஒருத்தர் தப்பு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மொத்த பேர் 15 பேர் தப்பு ஓடணும் அப்படின்னா மொத்தம் ஓட அவனை திட்டி எடுத்துருவாங்க. நைட்டில் கம்பல் பரேன்னுவாங்க. நைட்டில் அவன் படுத்திருக்கும் போது பெருசாக ஒரு கம்பளி சொல்லுவோம் இல்லையா, கம்பளி அவன் மேலே போட்டு யார் அடிச்சானே தெரியாது, கும்முன்னு கும்கி எடுத்துருவாங்க. அவன் வந்து யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்கோர்ஸ் எல்லாம் சீரியஸான விஷயம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் கூட நடக்கும் அந்த காலத்தில் போலீஸ் ட்ரைனிங்கில். ஸோ அதுக்கு பயந்துட்டா அவன் டிசிப்ளினாக இருப்பான். ஸோ அந்த 10 மாதத்தில் அது இன்னொன்று என்னன்னாக்கா கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், எல்லாமே குரூப்போட சேர்ந்து போகணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வரும். அதுக்காக இண்டிவிஜுவல் தப்பு பண்ணால் கூட அந்த ஸ்குவாடுக்கே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க.